எபிசோட் 55ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோனே நம்ம பத்மா இருக்காங்க தெரியுமா? மாஸ்டர் மைண்ட் பத்மா. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாராக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "பாய்ஸ் வெறும் 150லயே அவுட் ஆயிட்டாங்க போலயே. பாய்ஸ்க்கே இப்படின்னா அப்ப கேர்ள்ஸ்லாம் ச்சே பாவமா இருக்குது. அசிங்கமா தோத்து போயிடுவீங்களே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விசாரிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல போட்டு ஓவரா பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம தியோ வந்து ஃபோனை புடுங்கிட்டு கண்ணா மின்னான்னு திட்டிட்டு, "உனக்கு என்ன டீம் மேல அக்கறையா? நீ உன்னை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு நீ அங்க ஹாஸ்டல்ல உட்காந்துட்டு இங்க பேசாத" அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷனா கத்தி ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க தெரியுமா? அங்க வந்து நம்ம மணி இன்னமும் விடாம போட்டு பில்டப் மேல பில்டப்பா பண்ணி, உங்க பொண்ணு வந்து இப்படி அப்படின்லாம் வந்து பேசி தள்ளுவாரு. இதுல அவங்க அம்மா வேற கேட்பாங்க, "டிவில பார்க்குற மாதிரியே இருக்குமாப்பான்னு?" ஐயோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேர்ல பார்த்தா இன்னும் பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். இந்த பிரச்சனைலாம் நடக்கிறப்போ ஒரு ஹீரோ வந்து நிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்ம தங்கம் வந்து டீமே காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப்பை கொடுத்துட்டு இருப்பாருங்க. அண்ட் இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோச்சா ரங்கன் வந்து போயிட்டு சொல்றது, "ஏன் பயப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலா இருப்பாரு. அதாவது நீங்க உங்க இன்ட்யூஷன்ஸை நம்பி வந்து விளையாடுங்க. நான் இங்கே தான் நின்னுட்டு இருப்பேன். உங்களுக்கு எனி டைம் என்ன டவுட் இருந்தாலும் வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் அந்த இடத்துல நம்ம லாரா பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர் பத்மா இருக்கிறாங்க. அந்த இடத்துல நான் போய் ஓப்பன் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்குறப்போ டக்குன்னு நம்ம ரங்கன் வந்து அவரோட அந்த டைரி எப்பவுமே வச்சுட்டு அந்த டைரியோட சுத்திட்டு இருப்பாரு தெரியுமா? அதை எடுத்து நான் இது வரைக்கும் யார்ட்டையும் கொடுத்தது கிடையாது. நீ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட வந்த அந்த டேட்ல நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. அண்ட் இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளேயர் பத்தி அவரோட அனாலிசிஸ், ஸோ இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிறத அவர் அங்கே நோட் பண்ணி வச்சதை பார்த்துட்டு இவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் நம்ம முன்னாடியே நோட் பண்ணியிருப்போம், நம்ம லாராக்கு வந்து அந்த ஹெவி பேட்டை கொடுத்து வந்து ஆட சொல்லிட்டு இருப்பார் தெரியுமா? ஸோ இப்போ கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட் பேட் ஒன்று கொடுத்துட்டு நீ இதில் விளையாடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ இது வந்து இந்த கனெக்டை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் காட்டினது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க வந்து இத்தனை நாள் ஹெவி பேட்டில் ஆடிட்டு டக்குன்னு லைட் பேட்டில் ஆடுறப்போ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இதில் வந்து இன்னுமே ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா நம்ம வள்ளி வந்து உள்ள வராங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே போட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டாம ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஆப்போசிட் டீம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பேனிக் அவங்களுக்கு இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து ஒண்ணுமே அடிக்காம தோத்து போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலா இருந்தது. நம்ம லாரா பார்த்தீங்கன்னா செம்மையா அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம தியோலாம் வெறித்தனமான பேட்டிங் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபீல்டிங் டைம்லயுமே வந்து தியோவை வந்து பவுல் பண்ண சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாரு. நான் அவ்வளவா பவுல்லாம் பண்ண மாட்டேனே அப்படிங்கிறப்போ, இல்ல நீ பண்ண பேட்டிங்க்கு இந்த மாதிரி விக்கெட்லாம் எடுத்தீங்கன்னா உனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரங்கன் சொன்னது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தியோவுமே பவுல் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகி அவங்க விக்கெட் எடுத்தது. நெக்ஸ்ட் நம்ம தங்கம் என்ட்ரி, அவங்களும் வந்து உள்ள வந்தோன்னே நம்ம மணி வந்து பயங்கர பில்டப்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி போட்டு விக்கெட்டா எடுத்து தள்ளிட்டு இருப்பாங்க. ஒரு 4 விக்கெட்டோ 5 விக்கெட்டோ எடுத்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. அண்ட் நம்ம பத்மா பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க இந்த நியூஸ் தெரிஞ்சோன்னே. ஸோ இந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த கேர்ள்ஸ் டீமோட மேட்சை தான் காட்டியிருப்பாங்க. இதை தாண்டி ஒன்னே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி பின்னாடி ஒரு பொண்ணு வந்து சுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுமா? ஸோ அவங்க இன்னமுமே பார்த்தீங்கன்னா மணியை தேடிக்கிட்டே இருக்கிறது. வந்து வீரா கிட்ட வந்து அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு மணி அப்படின்னு சொன்னா ஓ கியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஸோ இது வந்து ஸ்லோவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பில்ட் ஆகி எனக்கு என்னமோ ஒன்று தங்கம் வந்து பயங்கர பொசசிவ் ஆகி மணிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இல்லையா மணிக்கும் அவங்களுக்கும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ எபிசோட் 55ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். 56ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல ரிவ்யூ பண்ணி போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.